தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கவர் தான் ரவிமோகன். இவர் நடித்த படங்களாக இருக்கட்டும், ஸோ மோஸ்ட்லி தமிழ் சினிமாவில் ஒரு சாமிங்கான ஆக்டர், ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னா வந்து ரவிமோகனை தான் சொல்லுவாங்க. இத்தனை வருஷத்தில் இந்த சினிமா கெரியரில் அவரை பற்றின எந்த தப்பான கருத்துக்களோ இல்லை வேறு யாருக்கூட சேர்த்து வச்சு பேசியோ எந்த ஒரு இஷ்யூமே வந்தது கிடையாது. ஆனால் சமீபத்தில் 2024 தான் வந்து அவரோட மனைவி ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு பிரச்சனையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து ரவிமோகன் பற்றின தப்பான விமர்சனங்களும் சரி, இல்லை நிறைய பேர் வந்து ரவிமோகன் அவரோட மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவும் தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஏன்னா இவர் வந்து அவங்களை டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த 2 வருஷத்தில் வந்து நிறைய சர்ச்சைகள் இவங்களை பற்றி தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இவர் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னாலுமே ஆர்த்தி வந்து டைவர்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சைடு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலேயும் இந்த 2 இயர்ஸ் நடுவில் வந்து கெனிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட வந்து ரவிமோகன் பழகிட்டும் இருந்தார். அவங்க வந்து ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் சோஷியல் மீடியாவில் கேட்கப்பட்டு வந்துச்சு. இருந்தாலும் அவங்க 2 பேரும் அவங்களோட கெரியரில் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க, ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்து தான் வந்து பல பிஸ்னஸ் அவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா கோவிலுக்கு போகிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க 2 பேர்த்தோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹீலிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை எப்பயுமே வந்து அறிவிக்கிறதாகவும் இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் அவங்கள பற்றி தான் பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சை வந்து கொஞ்ச நாளாக அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா திரும்பியுமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் ரவிமோகன் ரீசெண்டாக கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட் தான். ஏன்னா இந்த மனுஷனை இப்படி நம்ம பார்த்ததே இல்லையேப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரவிமோகன் அவ்வளோ கோவமாக அவ்வளோ எமோஷனலாக வந்து அந்த ப்ரெஸ் மீட் ஃபுல்லாகவே ரொம்ப கதறியெல்லாம் அழுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற சண்டையில் கூட அவர் வந்து அறிக்கை வெளியிட்டு டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாரே தவிர என்ன காரணம் என்ன ஆச்சு அப்படின்றத பற்றி ரொம்ப ஓப்பனாக எதுவுமே பேசினது கிடையாது. பட் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி வந்து ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரெஸ் மீட்டில் தான் அவரோட லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, அவரோட மேரேஜ் எப்படி பண்ணார், இப்போ எதுக்காக டைவர்ஸ் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை ரொம்ப எமோஷனலாகி பேசியிருப்பார். முக்கியமாக அவருக்கு பிளாக் மேஜிக் பண்ணுறதாகவும் குழந்தைங்களை பார்க்க விடலை, ஸோ அடிமை வாழ்க்கை தான் நான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ தான் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கேட்டால் கெனிஷா ரவிமோகனோட ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்பயுமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கும். அப்படி இவங்க 2 பேரும் ரீசெண்டாக வந்து கேரளாவில் ஒரு ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே 2 பேருமே வந்து இந்த மியூசிக் பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி பாட்டெலாம் பாடியிருப்பாங்க. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. முக்கியமாக கெனிஷாவும் அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி ரவிமோகன் பற்றியும் பேசியிருந்தாங்க. அதை தொடர்ந்து எப்போ அந்த ஃபோட்டோ வந்து வைரல் ஆச்சோ உடனே கெனிஷா பற்றி நிறைய தப்பான விமர்சனங்கள் திரும்பியும் சோஷியல் மீடியாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் மனம் முடிஞ்ச கெனிஷா வந்து ரவிமோகனை விட்டு போகிறதாவும் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்து டென்ஷனான ரவிமோகன் தான் வந்து அர்ஜென்ட்டாக ப்ரெஸ் மீட் வந்து அரேஞ்ச் பண்ணி இத்தனை நாளாக வந்து நான் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன், அந்த பொண்ணையும் வந்து ஒரு வழியாக இப்படிலாம் தப்பாக பேசி அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசியிருந்தார். கெனிஷாக்கும் இவருக்கும் என்ன ஆனாலும் அது காரணம் வந்து அவங்களோட குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ரவிமோகனோட டைவர்ஸ் பிரச்சனையில் வந்து இட்லி நடிகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ரவிமோகன் விமர்சனம் செஞ்சிருந்தார். அதை தொடர்ந்து இப்போ வந்து இந்த பிரச்சனைக்கு தமிழ் நடிகைகளே அமைதியாக இருக்க நேரத்தில் யாருமே இதை பற்றி வந்து எந்த கருத்தும் தெரிவிக்காத நேரத்தில் அன்பே ஆறுயிரே, காலை, மருதமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்களே ஹீரோயினாக நடிச்ச நம்ம மீரா சோப்ரா வந்து இந்த விஷயத்துக்கு வந்து கருத்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அவங்க வந்து என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரவிமோகனை வந்து எனக்கு ஜெயம் ரவியாக தான் வந்து தெரியும். முக்கியமாக நான் சவுத்தில் படம் பண்ணும்போது இவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். ஸோ அப்படி இருக்கப்போ எப்போவுமே வந்து பசங்களால பொண்ணுங்க தான் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கிடையாது, பொண்ணுங்கனால பசங்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுலேயும் பொண்ணுங்க வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த சட்டங்கள்லாம் பயன்படுத்தி அதை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி இப்படி நிறைய தப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. ரவிமோகனுக்கு எப்படியாச்சும் அவரோட கேஸை வந்து விசாரிச்சு அவருக்கு தான் வந்து ஆதரவாக தீர்ப்பு வரணும், அவர் கரெக்டான ஒரு ஜட்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக வந்து முதல் தடவையாக குரல் கொடுத்துருக்காங்க. இப்படி பாலிவுட் நடிகை ஒருத்தவங்க ரவிமோகனுக்கு சப்போர்ட் பண்ணி முக்கியமாக பசங்களோட கஷ்டத்தை பற்றியும் ரவிமோகனுக்கு ஆதரவாகவும் வந்து குரல் கொடுத்துருக்க விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்னால பாராட்டப்பட்டு வருது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.